வெல்கம் டு பிரியாஸ் ஆரோக்கிய சமையல். இன்றைக்கி நம்ம ஈஸியாக ½ அன் ஹவரில் ஒரு இன்ஸ்டண்ட்டாக தக்காளி ஊறுகாய் பண்ண போகிறோம். இது எப்படின்னு பார்க்கலாம். 1 கிலோ அளவுக்கு நாட்டு தக்காளி எடுத்திருக்கேன். நல்லா கழுவிட்டு இந்த மாதிரி டவல் வச்சு தொடச்சிக்கோங்க. துள்ளி கூட ஈரம் இருக்கக்கூடாது. இப்போ அந்த தக்காளியை நம்ம 8ஆக கட் பண்ணிக்கலாம். ஓரளவுக்கு பெரிய பெரிய பீஸாகவே கட் பண்ணிக்கலாம். இந்த காம்பு பகுதியை ரிமூவ் பண்ணிக்கோங்க. இதே மாதிரியே நம்ம இந்த 1 கிலோவையும் நறுக்கி வச்சுக்க போகிறோம். இதுக்கு நீங்கள் பெங்களூர் தக்காளி, நாட்டு தக்காளி எது வேணால் யூஸ் பண்ணலாம். தக்காளி ரொம்ப கம்மி விலையில் கிடைக்கும் போது இந்த ஊறுகாய் செஞ்சு வச்சு பாருங்கள். இப்போது கடாயோ இல்லை ஒரு பெரிய அடிகனமான குக்கரோ எடுத்துக்கலாம். 1/4 கப் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. நல்லெண்ணெய் தான் ஊறுகாய்க்கு ஒரு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். நம்ம நறுக்கி வச்ச தக்காளியும் சேர்த்து அடுப்பு பற்ற வச்சுடுங்க. இப்போது இந்த ஊறுகாய்க்கு ஒரு 50 கிராம் அளவுக்கு கொட்டை, நார் இதெல்லாம் நீக்கின அந்த ஒரு புளி எடுத்துக்கிறோம். இது நீங்கள் பெங்களூர் தக்காளி யூஸ் பண்ணுறதா இருந்தால் நீங்கள் புளியோட அளவு கொஞ்சம் ஜாஸ்தி பண்ணிக்கோங்க. ஒரு 2 நிமிஷம் இது அடுப்பில் இருந்தவுடனே இந்த மாதிரி தக்காளியிலேருந்து சாறு இறங்க ஆரம்பிச்சிடும். இந்த டைமில் ஊறுகாய்க்கு தேவையான உப்பு, நான் கல் உப்பு எடுத்திருக்கேன், 3 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். நீங்கள் உப்பு சரியாக இருக்கா இல்லையான்னு நம்ம கடைசியாக கூட செக் பண்ணிவிட்டு வேணுங்கும் போது கடைசியாக கூட சேர்த்துக்கலாம். இப்போ உப்பு நல்லா எல்லா இடத்துலையும் படுற மாதிரி கலந்து விட்டுட்டு இதை மீடியம் டு ஹை ஃப்ளேமில் வச்சு ஒரு 10 மினிட்ஸ் வேக வைக்கணும். இந்த தக்காளி புளியெல்லாம் நல்லா வெந்து ஓரளவுக்கு நமக்கு அந்த குழஞ்ச ஃபீல் வரணும். மீடியம் டு ஹை ஃப்ளேமில் 2 நிமிஷத்துக்கு ஒரு தடவை கலந்து விடுங்க. இந்த ஊறுகாய் இட்லி, தோசை, சப்பாத்தி, சாதத்துக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். வெயில் ரொம்ப இல்லாத டைமில் கூட இந்த ஊறுகாய் செஞ்சு வச்சுக்க முடியும். இந்த சம்மரில் இந்த மாதிரி தக்காளி சீப்பாக கிடைக்கும் போது வெயிலில் வச்சு பண்ணுற ஒரு ஊறுகாய் ரெசிபி என்னோடய சேனலில் இருக்குது. அதையும் செக் பண்ணி பாருங்கள். இப்போது இந்த தக்காளி நல்லா வெந்துடுச்சு, புளியும் நல்லாவே வதங்கிடுச்சு. ஆனால் என்னடா தண்ணியாக இருக்குதுன்னு பார்க்காதீங்க. இது நம்ம ஊறுகாயாக ரெடி பண்ணும் போது இது நல்லாவே திக்காயிடும். இப்போது இது நல்லா வெந்துடுச்சு. நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு இதை நல்லா ஆற வச்சு எடுத்துக்கலாம். ஊறுகாய்க்கு ஒரு பொடி ரெடி பண்ணுவோம். அதுக்கு ஒரு கடாயில் 1.5 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் எடுத்துக்கோங்க. அடுப்பை ரொம்ப சிம்மாக வச்சு வெந்தயம் ரொம்ப கருகாமல் கலர் மாறுற வரைக்கும் நம்ம வறுத்துக்கலாம். 1.5 டீஸ்பூன் வெந்தயம் இந்த 1 கிலோவுக்கு கரெக்டாக இருக்கும். அதோட டபுள் த டைம், அதாவது 3 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு, இது ரெண்டுத்தையுமே தனித்தனியாக வறுத்துக்கணும். சேர்ந்து வறுக்கும் போது ஏதாவது ஒன்று வறுபடாது. அதனால் இதை வறுத்து நம்ம ஆற வச்சிடலாம். இந்த ஊறுகாய்க்கு நம்ம ஒரு பெரிய பூண்டு எடுத்திருக்கேன். அந்த பூண்டை நல்லா தோல் உரித்து எடுத்து வச்சுருக்கேன். உங்களுக்கு பூண்டு பிடிக்கும்னா இன்னும் கூட சேர்த்துக்கலாம். இப்போ இது நல்லா ஆறிடுச்சு. இந்த கடுகையும் வெந்தயத்தையும் ஒரு சின்ன மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க. இதோட நம்ம எடுத்து வச்ச பூண்டையும் சேர்த்துட்டு பல்ஸ் மோடில் கொஞ்சம் கொரன்னு இருக்கிற மாதிரி எடுத்துக்கோங்க. ஒரு பெரிய காஞ்ச மிக்ஸி ஜாரில் தக்காளி வேக வச்சதையும் சேர்த்து அரைச்சிட்டு அதோட தனி மிளகாய்த்தூள், கடையில் வாங்கின மிளகாய்த்தூள் தான் ஆட் பண்ணுறேன். இதை கலந்து விட்டுட்டு நம்ம ஒரு பல்ஸ் பண்ணி எடுத்துக்க போகிறோம். அது கொஞ்சம் ஈவனாக கலந்துக்கும். அதுக்காக இதை நம்ம அந்த தக்காளி வேக வச்ச அதே கடாய்க்கு மாற்றிக்கலாம். இதோட அளவு எல்லாமே வீடியோவோட கடைசியில் இருக்குது. நீங்கள் அதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. இப்போது இதோட நம்ம அரைச்சி வச்ச அந்த கடுகு வெந்தய பொடியும் சேர்த்து நல்லா அது எங்கேயும் கட்டி தட்டாத அளவுக்கு நம்ம இதை நல்லா கலந்துக்கிறோம். இது நம்ம அடுப்பு ஏற்றிட்டு பண்ணல, அடுப்பு மேலே வச்சு நான் சும்மா பண்ணியிருக்கேன். இது நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் 1/2 கப் அளவுக்கு நல்லெண்ணெய் எடுத்துக்கோங்க. நல்லெண்ணெய் நல்லா சூடான பிறகு இதில் 2 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துருக்கேன். கடுகு நல்லா பொரிஞ்ச பிறகு ஒரு பெரிய ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயம் சேர்த்துக்கலாம். இதுதான் நம்ம தாளிப்பு. இதில் வேணும்னா நீங்கள் அந்த எக்ஸ்ட்ரா பூண்டு ஃப்ளேவர் பிடிக்கும்னா பூண்டு சேர்த்துக்கலாம். ரொம்பவே வாசனையாக இருக்கும். ஆனால் பூண்டு நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நீங்கள் வறுத்து தான் போடணும். எண்ணெய் நல்லா ஆறினத்துக்கு அப்புறமா நம்ம கலந்து வச்சுருக்க அந்த ஊறுகாயோடு கலந்துக்கலாம். இதை நம்ம மெதுவாக கலந்து விடணும். அந்த எண்ணெய் எல்லாமே ஊறுகாய் நல்லா இழுத்துக்கும். அப்போ தான் நமக்கு ரொம்ப நாள் கெடாமல் இருக்கும். நல்லா ஆறின பிறகு இது ஒரு கிளாஸ் ஜாரில் மாற்றி நீங்கள் யூஸ் பண்ணலாம். இது வெளியிலேயே 15 டேஸ் நல்லாயிருக்கும். பார்த்திங்களா, நல்லா திக்காயிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மாதிரி நிறைய வீடியோ என்னோடய சேனலில் இருக்குது. உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.